நீங்கள் கேட்கவிருப்பது தோழமை சிறுகதை. எழுதியவர் பிரபஞ்சன். ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன். இரத்தத்தை தோய்த்தடித்தாற்போல சிவப்பும் அதன் ஊடே வெள்ளைக்கோடுகளுமாக அந்த இருட்டிலும் காக்கை குஞ்சின் திறந்த வாய் போல இருந்தது அந்த கட்டடம். இப்படி ஒரு வண்ணக் கலவையை தேர்ந்தெடுத்து பூசியிருக்கிற அந்த மனிதர்களின் ரசனை குறைவு வேலுவுக்கு அந்த சந்தர்ப்பத்திலும் சிரிப்பை தந்தது. என்றாலும் ரசனை என்பது மனிதர்களின் தன்மையை பொறுத்தது என்கிற உண்மை நினைவுக்கு வர, காவல் நிலையத்தின் சுவர் அப்படி இருப்பதன் நியாயம் வேலுவுக்கு புரிந்தது. ஒரு முரட்டுக்கை அவன் பிடரியை பிடித்து முந்தித் தள்ளியது. அவன் தடுமாறி விழ இருந்தான். என்றாலும் சுதாரித்துக் கொண்டான். வாசல் சுவரை பிடித்து கொண்டு விழாமல் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான். பின்னால் ஜீப்பை விட்டு தொபு தொபு என்று குதித்தவர்கள் அவனை சற்றேறக்குறைய இழுத்தபடி வராந்தாவின் இருட்டு மூலைக்கு தள்ளிக்கொண்டு வந்தார்கள். வலப்பக்கம் அறைகள் பல இருந்தன. நடை நேராகச் சென்று சுவரில் மோதி நின்றது. கொத்தாக இருட்டு அங்கு குவிந்திருந்தது. வேலுவின் கைகளில் இருந்த விலங்கு சரியாக இருக்கிறதா என்று ஒருவன் பரீட்சை செய்தான். பின் அவன் தோளைப் பற்றி அழுத்தினான். Sample complete. Ready to continue?